வணக்கம் தோழா. 2012ஆம் வருடத்தில் நடந்த டெட் எக்ஸாமோட பேப்பர் டூவில் சைக்காலஜி போர்ஷன் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 30 கொஷின்ஸ் பார்க்கலாமா? ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட் அப்படின்றது என்ன? அதாவது நான் தமிழ் எழுத மட்டும் படிக்கிறவங்களுக்கு ராணுவ ஆல்ஃபா சோதனை ஒரு சொற்சோதனை. பதில் பி. 2 பாருங்க. டாரன்ஸ் ஆக்கத்திறன் சோதனையில் உள்ள மொழி சோதனை படச்சோதனைகளின் எண்ணிக்கை முறையே 6, 2. பி. தற்கால கல்வி முறையில் தேவைப்படும் மாற்றங்களாக நீவீர் கருதுபவை யாவை? வெறி சிந்தனை, டைவர்ஜென்ட் திங்கிங் சொல்லுவாங்க. 4 பாருங்க. ஒருவரது முகத்தில் மகிழ்ச்சி சினம் போன்ற உணர்ச்சியை காணும் பொழுது நம்மையும் அறியாமலேயே அனுபவிப்பது என்ன? உணர்வு மிகுதி. சென்சிட்டிவா இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? சமுதாய மக்களிடம் அடைவூக்கி உயர்ந்த நிலையில் காணப்பட்டால் பல துறைகளில் சாதனைகள் பெருகி பொருளாதார வளர்ச்சி பெற்று அச்சமுதாயம் நவீனமடையும் என குறிப்பிட்டுள்ள நூல் எது? தி அச்சீவிங் சொசைட்டி. ஏதான் பதில். 6 பாருங்க. ஆல்ஃபிரட் அட்லர் டேஷ் எனும் கருத்தை தோற்றுவித்தார். டிஸ்பிளேஸ்மெண்ட், பண்பாடின்மை. அதான் இல்லப்பா. 6 பாருங்க. தாழ்வு சிக்கல். 6க்கு ஆல்ஃபிரட் அட்லர் தாழ்வு சிக்கல். பி தான் பதில். 7 பலிகட ஆக்கப்படுதல் என்பது என்ன வகையான தற்காப்பு நடத்த? இடமாற்றம். ஒருத்தர் மாட்டிக்கும் போது அவர் இன்னொருத்தரையும் சேர்த்து மாட்டி விட்டுறது, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இன்னொருத்தவங்களுக்கு மாத்தி விடுறது இடமாற்றம். நோயாளியின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அறிவுரை பகர்தலின் வகை நெறி சார்ந்த அறிவுரை பகர்தல். ஏதான் அதுக்கு பதில். அறிவுரை பகர்தல் என்பது சி பாருங்க. தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள உதவுதல். டு அண்டர்ஸ்டாண்ட் himself thoroughly. 10 பாருங்க. நாட்டு சோதனையில் பெரும்பங்கு வகிப்பது. நாட்டு சோதனையில் அதிகமா எது வருதுன்னா டி பாருங்க. தொழில் தேர்வில் வழிகாட்டல். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்னா டக்குன்னு ஆன்சர் பண்ற மாதிரியான விஷயம்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தொழில் தேர்வுல தான் பயன்படுத்துவாங்க. அதான் வொகேஷனல் கைடன்ஸ். அடுத்து 11 பாருங்க. முழுமையான எதிர்மறை செல்வாக்கு கொண்ட குழு. நடுநிலை குழு. வலுச்சண்டைக்கு போதல், தவறு ஏற்படின் அடுத்தவர் மீது பழி சுமத்துதல் போன்ற பண்புகளை உடையவர் யார்? முன்கோபி, ஷார்ட் டெம்பர். பி தான் ஆன்சர். கீழ்காண்பவைகளுள் எது புறத்தேற்று நுண்முறை அல்ல? டி பாருங்க. கவர்ச்சி அளவை முறை. 14 கவர்ச்சி பற்றிய ஸ்ட்ராங்கின் பிரபல மதிப்பீட்டு கருவி. ஆப்ஷன் பி தொழில் கவர்ச்சி பட்டியல். ஸ்ட்ராங் அப்படிங்கிறவரோட ஒரு மதிப்பீட்டு கருவி தான் தொழில் கவர்ச்சி பட்டியல். அடுத்து 15 சீசோபெர்னியான்றது ஒரு டிசீஸ் நமக்கு தெரியும். அது தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உணர்ச்சி விண்ட நிலை என்பது டி தான் ஆன்சர். உடல் நோய். மனதளவிலையும் உடலளவையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய். அதுதான் உணர்ச்சி விண்ட நிலை. எர்கோகிராஃப் எனும் கருவியின் மூலம் ஆராயப்படுவது உடல் களைப்பு. பி தான் ஆன்சர். எர்கோகிராஃப்ன்றது ஒரு கருவி. பார்வை கவனத்தில் ஏற்படும் மாறுதல்களை சோதனை மூலம் கண்டறிய உதவும் கருவி. டாச்சிஸ்டாஸ்கோப். மீத்தொளி சாயல் பெற்றவராக கூறப்படும் கல்வியாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். LAD என்பதன் விரிவாக்கம். ஆப்ஷன் டி பாருங்க. லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ். மன எழுச்சி தூண்டல்கள் தாக்கும் மூளையின் ஒரு பகுதி. ஹைப்போதலாமஸ். ஏதான் ஆன்சர். நனவெளி மனத்தை பற்றிய ஆராய்ச்சிகளை வெளியிட்டவர்களுள் ஒருவர் வாட்சன். ஓகேவா? அன்கான்சியஸ் மைண்ட் சம்பந்தமான ஆராய்ச்சி. 22 பாருங்க. பிளாண்டரின் இடைவினை பகுப்பாய்வில் எந்தெந்த பகுதிகள் ஆசிரியரின் செயல்பாட்டை பொறுத்து அமைகிறது? 1-7. சி தான். 1-7 பகுதிகள் தான் ஆசிரியரை பொறுத்து அமைகிறது. ஸ்பியர் என்ற லத்தீன் வார்த்தையின் பொருள் என்ன? பார்த்தல். ஏதான் ஆன்சர்.
கீழ் காண்பவைகளுள் எது குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அகக்காரணி அல்ல? அகக்காரணி நுண்ணறிவு. அப்ப நுண்ணறிவை வெளியில இருந்து வர ஒரு காரணியா சொல்றாங்க. மீதி உயிரியல் காரணி, மன எழுச்சி காரணி, தாயின் கருவறை சூழலாம் அகக்காரணி. நுண்ணறிவு அகக்காரணி இல்லைன்னு சொல்றாங்க. விளையாட்டு பற்றிய மனவியல் காலுதற் கொள்கையானது எந்த கோட்பாட்டின் கருத்துக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது? நடத்தை கோட்பாடு. மாஸ்லோ மனிதனது தேவைகளுள் 2ஆம் நிலையாக குறிப்பிடுவது பாதுகாப்பு சார்ந்த தேவைகள். ஒழுக்க வளர்ச்சியில் நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை காணப்படும் வயது வரம்பு சி பாருங்க 5 - 10 ஆண்டுகள். எதிர்மறை வலுவூட்டல் துலங்களை என்ன சொல்றோம்? தண்டனை. எதிர்மறை வலுவூட்டல் துலங்களை என்ன பண்ணும்? தண்டனை துலங்களை என்ன பண்ணும்? இதுக்கான ஆன்சர் பி தான் ஆன்சர் பாருங்க. எதிர்மறை வலுவூட்டல் துலங்களை குறைக்கும், தண்டனை துலங்களை குறைக்கும். ரெண்டுமே துலங்களை குறைக்கும். கற்றல் என்பது பி பாருங்க, பி தான் ஆன்சர். முந்தைய அனுபவத்தை சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம். நிரந்தர நடத்தை மாற்றம் தான் கற்றல் எப்பவுமே. நினைவு பற்றிய சோதனைகளை முதலில் நடத்தியவர் எபிங்ஹாஸ். இதோட நாம